ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் தலைப்பு 18வது தலைப்பை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 18வது தலைப்பு பார்த்திங்கன்னா, ஏகலைவனை எதிர்கொள்ளும் அர்ஜுனன். அதை பற்றி பார்க்கலாம். அர்ஜுனனின் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் உலகிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு வில்வித்தை வீரனாக வேண்டும் என்பது தான் அவருடைய ஒரே லட்சியம். மாவீரனாக இருந்தாலும் அர்ஜுனனிடம் தனக்குள்ளேயே மூழ்கி கிடக்கும் குணம் இருந்தது. ஒழுக்கமும் நோக்கத்தின் முழுமையான கவனமும் இருந்தாலும் தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வுடனே இருக்காங்க. வில்வித்தையில் தன்னை யாராவது மிஞ்சி விடுவார்களோ என்பதே அவனுக்கு பெருங்கவலையாக இருந்து கொண்டிருந்தது. அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக மனிதத்தன்மையற்ற செயல்களையும் செய்தான். ஒரு நாள் ஏகலைவன் என்ற பெயருடைய சிறுவன் துரோணரை தேடி வந்தான். ஏகலைவன் ஆரிய வம்சத்தை சேர்ந்தவன் இல்லை. இந்தியாவின் பூர்வ பழங்குடிகளில் ஒன்றான நிஷாதா எனும் பிரிவை சேர்ந்தவன். புராணங்கள் ஏகலைவனை இப்படித்தான் வர்ணிக்கிறது. ஏகலைவனின் நடை சிறுத்தையைப் போல் இருந்தது. கருத்த தோலும் சடைமுடியுடன் தெய்வீகமாக மனிதனாக அதீத வலிமையும் கொண்டிருந்தான். வில்வித்தை கற்றுக்கொள்ளும் தன் ஆர்வத்தை வெளிப்படுத்தினான். துரோணர், நீ சத்திரியன் இல்லை, எனவே உனக்கு கற்றுத்தர முடியாது என்கிறார். துரோணரின் காலில் விழுந்த சிறுவன், சமுதாய சூழ்நிலை எனக்கு புரிகிறது, ஆசீர்வாதம் மட்டும் வழங்குங்கள், உங்கள் ஆசீர்வாதத்தால் நான் கற்றுக்கொள்வேன் என்றான். ஏகலைவனின் பணிவையும் நேர்மையும் கண்ட துரோணர் அவன் தலை மீது கை வைத்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றார். காட்டுக்குள் சென்ற ஏகலைவன் ஆற்றிலிருந்து களிமண் எடுத்து அன்பில் கட்டுண்டவன் போல் துரோணரின் உருவத்தை உருவாக்க துவங்கினான். நீங்கள் ஒரு சிறந்த பாடகராக வேண்டும் என்றால் உங்களிடம் நல்ல குரல் வளம் மட்டும் இருந்தால் போதாது, நல்ல செவிப்புலனும் வேண்டும். கேட்பதில் உங்களுக்கு இருக்கும் திறன்தான் உங்களை ஒரு சிறந்த இசைக்கலைஞராக்கிறது. இதே விதமாக நீங்கள் சிறந்த வில்லாளி ஆக வேண்டும் என்றால் அது உங்கள் கைகளை பற்றி மட்டுமல்லாமல் உங்கள் கண்களின் கூர்மையையும் பொறுத்திருக்கிறது. எதையும் நீங்கள் எவ்வளவு கவனமாக பார்க்கிறீர்கள் என்பதையும் எவ்வளவு தூரம் உங்கள் கவனத்தை தொடர்ந்து அதிலேயே தக்க வைத்து கொள்ள முடிகிறது என்பதையும் பொறுத்திருக்கிறது. பறவையின் கண். அர்ஜுனன் இந்த குணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறான். ஒரு நாள் அவர்கள் பயிற்சி எடுத்து கொண்டிருந்த போது துரோணர் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் வில்வித்தை திறனை பரிசோதித்து பார்க்க விரும்பினாராம். எனவே ஒரு மரத்தின் உச்சியில் மரத்தாலான கிளி பொம்மையை தொங்கவிட்டு அவர்களை அழைத்து கிளியின் கண்ணுக்கு குறிவைக்கச் சொன்னாராம். முதலில் கௌரவர்கள், அடுத்து பாண்டவர்கள் என ஒவ்வொருவராக வரிசையில் வந்தனர். அவர்கள் அனைவரிடமும் துரோணர் ஒரே கேள்வியை கேட்டாராம். நீ என்ன பார்க்கிறாய்? அவர்கள் இலை, மரம், மாங்காய், பறவை, வானம் என பலவற்றையும் கூறினார்களாம். துரோணர் அனைவரது பதிலையும் நிராகரித்தாராம். கடைசியாக அர்ஜுனன் வந்தானாம். துரோணர், நீ என்ன பார்க்கிறாய் என்று கேட்டதும் அர்ஜுனன், ஒரு பறவையின் கண் தெரிகிறது என்றானாம். அடுத்த கட்ட பயிற்சிக்காக தயாராக இருப்பவன் நீ ஒருவன்தான் என்றாராம் துரோணர். வில்வித்தையின் நுட்பங்களை கலையாக கற்றுத்தர துவங்கினார். கண்ணை கட்டிக்கொண்டு இலக்கை வீழ்த்துவது, இருளில் இலக்கை நோக்கி அம்பெய்வது, பார்க்காமலே இலக்கை துளைப்பது என பலவும் இதில் அடங்கும். கும்மிருட்டாகப்பட்ட ஒரு சிறு அறையில் தினமும் அர்ஜுனனை உணவு உண்ண வைத்த துரோணர் இப்படி விளக்கம் தந்தார். உணவை பார்க்காமல் இருட்டிலேயே உணவை சரியாக உண், வாய்க்குள் உன்னால் போட முடியும் என்றால் எதிரியை பார்க்காமலே அம்பை அவன் இதயத்தை ஏன் துளைக்க முடியாது என்று கேட்டாராம். ஏகலைவனின் அசைவற்ற நோக்கம். இப்படி சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட முறைகளில் பயிற்சி மேற்கொண்ட அர்ஜுனன் தானே உலகின் சிறந்த வில்வித்தை வீரன் என்று நம்பினானாம். ஆனால் ஏகலைவன் வந்தான். துரோணரின் ஆசீர்வாதம் பெற்றான். மீண்டும் காட்டுக்குள் சென்று விட்டான். துரோணரை சந்திக்க வந்தபோது ஏகலைவன் துரோணரை பற்றி நுணுக்கமாக அம்சங்கள் அனைத்திலும் கவனம் செலுத்தினானாம். ஒரு வில்லாளியின் குணம் இதுதான். அவனது பார்வை எதையும் தவறவிடாது. ஒன்றை பார்க்கும் போதே அதை பற்றி விவரங்களை தவறவிடும் ஒருவர் அம்பெய்யும் போது நிச்சயமாக அவற்றை தவற விட்டு விடுவார். தனக்குள் துரோணரின் உருவத்தை எடுத்துச் சென்ற ஏகலைவன் களிமண்ணில் அவரை வடித்து அந்த சிலையை வணங்கி தன் பயிற்சிகளை துரோணரின் ஆசியுடன் செய்து வந்தான்.
ஒரு நாள் பாண்டவர்களும் கௌரவர்களும் வனத்திற்கு வேட்டையாடச் சென்றார்களாம். அவர்களுக்கு முன் அவர்களின் வேட்டை நாய் சென்றது. ஓரிடத்தில் அது திடீரென குரைக்கத் துவங்கியது. வேட்டையாட எதையோ பார்த்துவிட்டுதான் அது குரைக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டாராம். அந்த திசையில் சென்றார்கள் அனைவரும். திடீரென்று குரைப்பு சத்தம் நின்றதாம். ஒரு புலியோ அல்லது கரடியோ நாயை கொன்றிருக்கும் என்று நினைத்து நாயை தேட துவங்கினார்களாம். அப்போது குறைக்க முடியாதபடி தன் வாயை பூட்டி தொடுக்கப்பட்டிருந்த 6 அம்புகளை சுமந்தபடி அதுவே வந்து சேர்ந்ததாம். இந்த நிலையில் நாயை பார்த்ததுமே பீமன் கேட்ட முதல் கேள்வி காட்டுக்குள் துரோணர் இருக்கிறாரா என்பதுதான். ஏனென்றால் அர்ஜுனன் உட்பட வேறு யாராலும் இப்படி செய்ய முடியாது என நினைத்தான் பீமன். வினாடிக்கு குறைவான நேரத்தில் 6 அம்புகளையும் எய்திருந்தால் மட்டுமே எய்தவரால் இப்படி வாயை சுற்றிலும் பூட்டு போட்டிருக்க முடியும். அம்பெய்தது யார் என்று தேடிக்கொண்டு சென்றவர்கள் கருத்த தோலும் சடைமுடியுமாக திடகாத்திரமான உருவத்துடன் சிறுத்தை போல் இருந்த இளைஞன் ஒருவனை கண்டார்களாம். அவன் கையில் இருந்த அம்பு அர்ஜுனனின் நெற்றியை குறிபார்த்து கொண்டிருந்தது. 5 சகோதரர்களையும் பார்த்த க்ஷணத்திலேயே அவர்களில் அர்ஜுனன் ஒரு வில்லாளி என்பதை கண்டு கொண்டு முதல் ஆளாக குறிவைத்திருந்தான். ஏகலைவனை பார்த்த க்ஷணத்தில் அர்ஜுனனுக்கு மூச்சு முட்டியதாம். இந்த கண்களை அவன் அறிவான். இப்படி அசைவில்லா தீர்க்கமான பார்வை கொண்டவர்கள் வைத்து குறி தவறாது என்பது அவனுக்கு நன்றாக தெரியுமாம். தங்கள் நாய்க்கு வாய்ப்புட்டு போட்டது இந்த வில்லாளி இளைஞனே என்பதை உணர்ந்தானாம். தனக்கு மிஞ்சிய வில்லாளி ஒருவன் இருக்கிறான் என்பதில் மனம் சோர்ந்தானாம். குரு தட்சிணையை கேட்கும் துரோணர், நீ யார்? இதை நீ எங்கே கற்றுக்கொண்டாய்? நீ ஒரு சத்திரியனும் இல்லையே என தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினானாம் அர்ஜுனன். அந்த இளைஞன், நான் ஏகலைவன், என் ஆசிரியர் துரோணர் என்றானாம். நேராக துரோணரிடம் ஓடிச் சென்ற அர்ஜுனன், இந்த உலகிலேயே மிகச்சிறந்த வில்லாளியாக நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர்கள். ஆனால் என்னை விட வேறு ஒருவனை இன்னும் சிறப்பாக உருவாக்கி இருக்கிறீர்களே, இது நியாயமில்லை என்று அழுதானாம். என்ன பேசுகிறாய் நீ என்று புரியாமல் கேட்டாராம் துரோணர். அங்கே காட்டுக்குள் ஒரு இளைஞன் என்னை விட சிறந்தவனாக இருக்கிறான். நீங்களே தனது குரு என்றும் சொல்கிறான். உங்கள் சிலையை வைத்து வில்வித்தை பயிற்சி செய்கிறான் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தானாம் அர்ஜுனன். துரோணர் தான் யார் என்பதை காட்டத் துவங்கினார். ஆம், உன்னை மிகச்சிறந்த வில்லாளியாக்க நான் வாக்கு கொடுத்திருந்தேன். இந்த ராஜ்யத்திற்கு நீ முக்கியம். நீ தலை சிறந்த வில்லாளியாகவில்லை என்றால் எனக்காக கூலியே வேண்டாம். உனக்காக நான் இதை சரி செய்கிறேன் என்றவாறு ஏகலைவனை தாமே நேரில் சந்திக்க கிளம்பினாராம். தனக்கு எதையும் கற்றுத்தராத போதும் தான் குருவாக மதிக்கும் துரோணர் தன்னை தேடி வந்ததை பார்த்த க்ஷணமே காலில் விழுந்து வணங்கினானாம் ஏகலைவன். பேரானந்தத்துடன் அவரை வரவேற்று காட்டில் கிடைக்கும் பூக்களையும் பழங்களையும் கொடுத்து அவரை உபசரித்தானாம். ஆனால் துரோணரின் மனதில் வேறு எண்ணம் குடிக்கொண்டிருந்தது. நீ அற்புதமான வில்லாளியானது சரிதான், ஆனால் எனது குரு தட்சணை எங்கே என்று வினாவினாராம். அன்றைய காலகட்டத்தில் தனக்கு வேண்டிய குரு தட்சணையை பெறாமல் சீடன் கற்றுக்கொண்டதை பயன்படுத்த குரு அனுமதிப்பதில் இல்லை என்பது வழக்கமாக இருந்ததாம். குருவே, உங்களுக்கு என்ன வேண்டுமென நீங்கள் நினைத்தாலும் அது உங்களுடையது என்றானாம் ஏகலைவன். துரோணர், எனக்கு உனது வலது கட்டை விரல் வேண்டும் என்றார். பாரம்பரிய இந்திய வில்வித்தையில் வலது கை கட்ட விரலை கொண்டே அம்பு செலுத்தப்படுகிறது. வலது கை கட்ட விரல் இல்லாமல் நீங்கள் வில்லாளியாக முடியாது. போர்க்கலைகளில் வாள் அல்லது ஈட்டியை பயன்படுத்துவதில் வல்லவராக இருப்பவர்களை விட வில்லாளிக்கே அதிக மதிப்பு இருந்தது. ஏனென்றால் இவர்களால் தூரத்தில் இருந்தோ எதிரியை அம்பால் வீழ்த்த முடியாது. ஆனால் மற்ற ஆயுதங்களை கொண்டு அருகில் சென்றே தாக்க முடிந்தது. இதில் அந்த வீரனது உயிருக்கும் ஆபத்து இருந்தது. மற்றவர்களை விட வில்வித்தை வீரர்களின் திறன் மிகச் சிறப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தியதால் அவர்களது திறனுக்கும் தனி மதிப்பு இருந்ததாம். கடமை தவறாத சீடனாக தனது வலது கை கட்ட விரலை துண்டிக்க தனது வாளை உருவினான் ஏகலைவன். ஒரு க்ஷணம் ஏகலைவனை நிறுத்திய துரோணர் அர்ஜுனன் தடுக்க விரும்புகிறானா என்று பார்த்தாராம். ஆனால் அர்ஜுனனின் பார்வை சில்லிட வைப்பதாக இருந்தது. எந்த சலனமுமின்றி சம்பிரதாயமாக ஏதோ நடக்கிறது என்ற பாவனையுடன் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தானாம் அர்ஜுனன். அற்புதமாக பல குணங்கள் அர்ஜுனனிடம் இருந்தாலும் பாதுகாப்பின்மை அவனை பிடித்திருந்தது. உலகிலேயே சிறந்த வில்லாளி ஆக வேண்டும் என்று விரும்பினானாம் அர்ஜுனன். ஏகலைவனின் கட்டை விரல் துண்டானதும் மீண்டும் அர்ஜுனனே உலகில் சிறந்த வில்லாளி ஆனானாம்.
இன்னைக்கு 18வது தலைப்பு நிறைவடைந்துச்சு மக்களே. நாளைக்கு இதை தொடர்ந்து 19வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கூட ஃபாலோவும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் நாளை சந்திப்போம். டாட்டா பாய். நல்ல காற்றா இருக்கு. வா நண்பா, இன்னும் நல்லா இருக்கும். காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்.